என்னோட சின்ன வருத்தம் என்னன்னா, அம்மாக்கு இது வரைக்கும் ஒரு நேஷனல் அவார்டு கிடைச்சதில்ல. இவ்ளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இவ்ளோ சாங்ஸ் பாடியிருக்காங்க. ஆனா ஒரு நேஷனல் அவார்டு கிடைச்சதில்ல அவங்க. நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க உங்களோட பேர் இருக்குன்னு. ஆனால் நிறைய விஷயங்களால் அது மிஸ் ஆகிருக்கு. ஸோ அம்மாவுக்கு நேஷ்னல் ஒரு ரெக்கக்னிஷன் வேணும்னு. அஃப்கோர்ஸ் இது எனக்கு கிடைச்ச அந்த தருணத்தை விட நான் இன்றைக்கி என்ஜாய் பண்ணுறேன். பிகாஸ் எல்லோருக்கும் பசங்கள் இருக்கிற குழந்தைகள் இருக்கிற எல்லா தாய்மார்களுக்கும் இதுதான் ஃபீலிங் இருக்கும். அது ஒரு வேறு ஃபீல். லைஃப் இஸ் கம் டு அ கம்ப்ளீட் சர்க்கிள்னு மனசில் தெரியுது. அண்ட் இன்னும் நிறைய ஷீ ஹேஸ் டு ஒர்க். அவளோட திஸ் இஸ் ஐ திங்க் ஒரு கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட் ஃபார் ஹர் கமிட்மெண்ட். ஷீ இஸ் வெரி வெரி கமிட்டட் டு ஹர் மியூசிக். இந்த கலைமாமணிலாம் வருது, அது வயசு பொழுது வரும். இவங்க ரொம்ப அதை எப்படி பார்க்குறீங்க? அது அஃப்கோர்ஸ் அது கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி. ஹூஎவர் வாஸ் இந்த அந்த கமிட்டி அவங்களுக்கு ரொம்ப நன்றி. பிகாஸ் இது ஒரு ஆக்சுவலி ஒரு அவார்ட்ஸ்னு சொன்னால் நம்ம அது அவார்ட்ஸுக்காக நம்ம கெரியர் வைக்கக்கூடாது. அவார்ட்ஸ் வந்துட்டு இருக்கும், அதை யூ ஷுட் என்ஜாய் தோஸ் மூமெண்ட்ஸ். இப்போ டுடே வி ஆர் என்ஜாயிங் இட் இல்லை. அதுக்கப்புறம் வி ஜஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகணும். இனி பின்னாடி போகக்கூடாது, முன்னாடி தான் போகணும். அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இட் இஸ் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யூ. இன்னும் நிறைய பாடணும் எதிர்பார்ப்பாங்க இல்லை. பின்ன என்னை விட சின்ன பையன் அனிருத்துக்கு கிடைச்சிருக்கு. அனிருத் யங்கர் யூ மெனி இயர்ஸ் யங்க. அப்புறம் ஒரு நல்ல சந்தோஷமான விஷயம். ஸோ என்னோட மியூசிக்கல் ஐடல் அஃப்கோர்ஸ் அம்மா. அண்ட் நான் பார்த்து வளர்ந்த ஐடல் தாசங்கிளுக்கும் எம்எஸ் சுப்பலக்ஷ்மி அவார்டு வந்திருக்கு. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காலையில் தாசங்கிள் கூப்பிட்டு என்ன விஷ் பண்ணுறதுக்கு கூப்பிட்டாரு. அவர் யூஎஸில் இருக்கார். அங்கே நைட்டு 1 AM அங்கே கூப்பிட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்களுக்கு கிடைக்கிற அவங்க இஃப் ஹீஸ் கம்மிங் இதை ரிசீவ் பண்ணுறதுக்கு யூஎஸ்லேருந்து வர்றதுன்னா அவங்களுக்கு கிடைக்கிற அதே ஸ்டேஜில் இவளுக்கும் கிடைக்கிறதுன்னு அது ஒரு பெரிய விஷயம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். காட் பிளஸ். ஹெல்த் தாங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். மற்றது எல்லாமே செகண்டரி தான். ஸோ எல்லோரும் எங்களுக்காக வேண்டிக்கோங்க. ஹெல்த்து நல்லா இருக்கணும்னு நாங்களும் எல்லோருக்கும் ஹெல்த்துக்காக வேண்டிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் உங்களோட விஷஸ்க்கு. பேசும்போது 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் எங்கள் அம்மா கிடைச்சது. ஆமாம், என்னோட 56 வயசுல தான் எனக்கு அவார்டு. எப்படி பார்க்குறீங்க அந்த வருத்தம் அவங்களுக்கு எதனால இருக்குது? ஆக்சுவலி அது தேவா சார் அந்த கமிட்டியில் தேவா சார் சீஃபாக இருக்கும்போது தான் கமிட்டி சேர்மன், அது என்ன பேர் எனக்கு பேர் தெரியல, அவங்க நெக்ஸ்ட் லிஸ்ட் யாருக்கு கொடுக்கலான்னு பார்க்கும்போது என்னோட பேர் இல்லை. அவங்க சொன்னாங்க இன்னும் ஐயோ சுஜாதாவுக்கு எப்போ கிடச்சிருக்கணும், ஏன் வரலன்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ தேவா சாருக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் இல்லாட்டி எனக்கு கிடச்சிருக்க மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். இவளுக்கு கிடச்சிட்டு போயிருக்கேன் மாமினி. ஓகே, இட் இஸ் ஃபைனலி எல்லாம் ஒரு என்ன சொல்கிறது, நான் ஐ பிலீவ் இன் டெஸ்டினி. இப்போ இந்த டைமில் தான் கிடைக்கணும்னு கடவுள் வச்சுருக்கு. ஆக்சுவலி நீங்கள் கேட்டது கரெக்டாக கேட்டீங்க. ஏன்னா என்னோட இதில் எனக்கு அவ்வளோ சந்தோஷம் அப்படின்னு இல்லை. ஆனால் அம்மாவுக்கு கிடைக்கும்போது தான் எனக்கு சந்தோஷம். அம்மாவுக்கு கலைமான்மையை கிடைச்ச போது எனக்கு சந்தோஷம். அடுத்தது என்னோட சின்ன வருத்தம் என்னன்னா, அம்மாவுக்கு இது வரைக்கும் ஒரு நேஷ்னல் அவார்டு கிடைச்சதில்ல. இவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ சாங்ஸ் பாடியிருக்காங்க. ஆனால் ஒரு நேஷ்னல் அவார்டு கிடைச்சதில்ல அவங்களுக்கு. அது எங்களுக்கு தெரியும். அந்த நேஷ்னல் அவார்ட் இதில் ஜூரி சொல்லியிருக்காங்க லாஸ்ட் ரவுண்டு வரைக்கும் வரும். நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க உங்களோட பேர் இருக்குன்னு. ஆனால் நிறைய விஷயங்களால் அது மிஸ் ஆகிருக்கு. ஸோ அம்மாவுக்கு நேஷ்னல் ஒரு ரெக்கக்னிஷன் வேணும்னு இட்ஸ் a wish. ப்ரே பண்ணுங்க. அம்மாக்கு வரணும்னு தான் எங்களோட. இது மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் நம்ம அப்போ பேசலாம். கடவுள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.